ஒரு முறை நான் கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன், ஆனா பக்தின்றது உள்ள இருக்கும். இந்த பக்தி மார்க்கத்தோட ஞான மார்க்கம் கொஞ்சம் டீப்பா போறதாம இருக்கும். பக்தி யோகம் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. பக்தி கோயிலுக்கு போவேன், சும்மா உட்காருவோம் போயிட்டாங்க. பெருசா எல்லாரும் மாதிரி உழுந்து பரல்றது அதெல்லாம் இருக்காது. அதாவது ஞானம் பக்தின்றது உள்ள இருக்கும். பக்தியோட ஞானம் தான், ஞான மார்க்கம் தான் எனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் அந்த தியான வகுப்பு சேர்ந்ததுக்கு காரணமே வேதாத்ரி மகரிஷி கிளாஸ் தான் போனேன். மனவளக்க வாழ்க வையகம் சொல்லிட்டு SKY சிம்பிளி குண்டலி யோகான்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அப்பா அம்மா தான் தெய்வம், குரு தான் தெய்வம். இறையாற்றல் வந்து வெளியிருந்து செய்யறாங்க. அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தது. அந்த கிளாஸ் போயிட்டு அட்டன் அதில் தான் நல்ல தூரத்துக்கு, ரொம்ப தூரத்துக்கு போனேன். மௌனம் எல்லாம் அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். மௌனம் வந்து அந்த கிளாஸ் போன தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர் பரஞ்சோதி மகான் எழுதின ஒரு புக்கு படித்தேன். அவர் எழுதுகிற புக்கு நான் கடவுள்னு ஒரு புக்கு. அந்த புக்கு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிது. நான் நிறைய விவேகானந்தருடைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அவர் புக்ஸ் அடுத்தது வந்து ஓஷோ, அடுத்தது JK ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய புக்ஸு. இதெல்லாம் வந்து படிக்கும்போது ஞான மார்க்கம் தான் சரியானது. பக்தி அதாவது ஒருத்தருடைய கர்மா பிரகாரம் தான் அந்த மார்க்கம் அமையும். நம்ம எந்த யோகத்துல விட்டுட்டு வந்தோமோ அடுத்து அந்த யோகத்துல தான் தொடரும். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான் அஸ்வினி கேதுனும் ஞானக்காரகன். இன்னொரு கான்செப்ட் வந்து ஒருத்தர் எந்த தசால இறக்குறாங்களோ அதே தசால தான் மறுபடியும் பிறப்பாங்க அப்படின்னு ஒரு அந்த மாதிரி பார்க்கும்போது நான் அப்போ கேது தசையில் இறந்துருப்பேன், கேது தசை தான் பண்ணுவேன். அப்போ ஞான மார்க்கத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது தவறி வந்திருப்பேன். இப்போ அது அதுக்கு தொடருது. இது இப்போ கிட்டத்தட்ட இப்போ ராகுதசை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கல. இது ராகுதசை முடிஞ்சு குருதசை வரும்போது எனக்கு ஏதாவது ஒரு குரு கிடைப்பாரா அப்படின்னு எதிர்பார்ப்பா உட்காந்துருக்கிறேன். என்னை வழிநடத்துறதுக்கு அடுத்து அந்த ஏஜ், அந்த ராகுதசை முடிஞ்சு இப்போ ராகுலேயே வந்து இடையில வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குமா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.